அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா துறைகளுக்கும் அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அகவிலைப்படி திருத்தம் மற்றும் புதிய ஊதிய விகிதங்கள், குறைந்தபட்ச ஊதிய விகிதம் என்ன, இது எல்லாத்தையும் அக்டோபர் 1 முதல் அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பார்க்கலாம். அமைப்பு சாரா துறையில் உள்ளவர்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக மத்திய அரசு அகவிலைப்படி திருத்துவதன் மூலம் குறைந்தபட்ச ஊதிய விகிதங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் விலை உயர்வுக்கு ஏற்ப வாழ்க்கை செலவை சமாளிக்க தொழிலாளர்களுக்கு உதவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஊதிய விகிதங்களால் யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டுமானம், ஏற்றுதல் மற்றும் இறக்குதல், அவைக்காவலர், துப்புரவு மற்றும் வீட்டு பராமரிப்பு, சுரங்கம் மற்றும் விவசாய உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு இந்த திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களால் பயனடைவார்கள். புதிய ஊதிய விகிதங்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். கடைசி திருத்தமானது ஏப்ரல் 2024 மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறைந்த ஊதிய விகிதங்கள் திறன் நிலையில் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது திறமையற்றவர்கள், பாதி திறமையானவர்கள், முழு திறமையானவர்கள் மற்றும் மிகவும் திறமையானவர்கள் என்று பிரிச்சிருக்காங்க. இந்த திருத்தத்திற்கு பிறகு கட்டுமான, தூய்மை பணி, ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் ஆகியவற்றில் உள்ள ஏ பகுதியில் குறைந்தபட்ச ஊதிய விகிதம் ஒரு நாளைக்கு 7083 ரூபாய். அடுத்ததாக பாதி திறமையானவர்களுக்கு பார்த்திங்கன்னா 868 ரூபாய் ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காங்க. திறமையானவர்கள், அதாவது எழுத்தர் மற்றும் அவைக்காவலர்கள், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 954 ரூபாய் கிடைக்கும். மாதத்துக்கு 24,804 ரூபாய் கிடைக்கும். இதுவே மிக திறமையான மற்றும் இந்த வாட்ச் மற்றும் வார்டு டிவிஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1035 ரூபாய், மாதத்திற்கு பார்த்திங்கன்னா 26,910 ரூபாய் கிடைக்கும். தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் 6 மாத சராசரி அதிகரிப்பின் அடிப்படையில் ஏப்ரல் 1 முதல் அக்டோபர் 1 வரையிலான இந்த மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை இந்த அகவிலைப்படியை உயர்த்தும். இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா துறைகளுக்கு இது பொருந்தும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு பார்த்தோம்னா ஜூலை 2024 அகவிலைப்படி உயர்வு அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டிஏ உயர்வுக்கு பிறகு ஊழியர்களோட அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களோட அகவிலைப்படி நிவாரணம் 53% அல்லது 54% அதிகரிக்கும். தற்போது 50% இருக்கிற நிலையில் இதில் 3% உயர்ந்தால் 53, 4% உயரும் பட்சத்தில் 54 இருக்கும். இந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா துறைகளுக்கும் அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.